ஜெய் ஸ்ரீராம். என் பெயர் கவிதா அறிவழகன். என்னுடைய பதிவு எண் 719. ஸ்ரீராம பிரானின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா என்று பார்ப்போம். பெரு வீரனாகிய ராவணன் சிவ பூஜைகளும் கடுந்தவங்களும் செய்து சிவபெருமானின் அருள் பெற்றவன், கலைகள் கற்றவன், போர்க்கலையில் வல்லவன், தவங்களை உடையவன், வரங்களை பெற்றவன். இத்தனை தன்மை இருந்தும் அவன் வீழ காரணம் என்ன? அவனின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? நண்டு அதனுடைய குஞ்சு பொரிக்கும் காலத்திலேயே அதனாலேயே இறந்து போகுமாம். மூங்கில் பக்கத்திலேயே அதனுடைய இளங்கன்று வந்தால் அதனுடைய பெரிய மூங்கிலை வெட்டி விடுவார்களாம். வாழைக்கும் அதன் போன்று குணமுண்டாம். இப்படி அதனுக்குள்ளேயே தோன்றியதே அதனை அழிப்பதைப் போல ராவணனோடு உடன் பிறந்த சூர்ப்பனகையே அவனின் அழிவிற்கு காரணமானாள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். நண்டு, சிப்பி, வேய், கதலி, வாழை நாசப் பொருங்காலத்து கொண்ட கருவே அதனை அழிக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லும்போது, போதம், தனம், கல்வி பொற்றவரும் காலத்து அயல் மாந்தர் மேல் வைத்த மனம். இந்த பாடலில் எத்தனை செல்வம் கல்வி வளம் பெற்றிருந்தாலும் மாற்றான் மனைவி மீது காமம் கொண்டால் உடனிருப்பவர்களே அவனை அழித்து விடுவார்களாம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ராவணன் உண்மையிலேயே இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த போது 2 பேரிடம் மட்டுமே தோற்றான். ஒருவன் கார்த்தி வீராச்சுரன், மற்றொருவன் வாலி. மற்றவர்களிடத்தில் அவன் தோற்றதில்லை. அவன் தோல்வியின் வீழ்ச்சியின் முதல் படியே மாற்றான் மனைவிடம் கொண்ட காமமே. இரண்டாவது, மற்றவர்கள் சொல்கின்ற நல்ல யோசனைகளை கேட்காத மனமுடையவனாக இருந்தான். முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடாது என்ற பழமொழிக்கேற்ப சீதையை கவர்ந்து வர அவன் முதலில் யோசனை கேட்டது மாரீசனிடம்தான். முதலில் அறிவுரை சொன்னவனும் மாரீசன்தான். வேண்டாம் ராவணா, அவன் ஆற்றலை நான் அறிவேன், வேண்டாம் விட்டுவிடு என்றான். அவன் கேட்கவில்லை. மாரீசன் மாயமானாகச் சென்றான், அழிந்தான். ராவணன் உண்மையாக வீரனாக இருந்திருந்தால் போரிட்டல்லவா சீதையை தூக்கி வந்திருக்க வேண்டும். தூக்கி வரவில்லை. இதில் ஒரு விஷயத்தை நாம் கவனித்தோமானால், அவன் ஊடற்காலத்தில் யாரையும் வணங்காதவன். அப்படிப்பட்ட பெருமையுள்ளவன் சீதையிடம் 3 முறை கால்களில் தரையோடு தரையாக விழுந்து வணங்குகிறான், என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள் என்று. இந்த செயல்களாலேயே நம் மனம் சிம்மாசனத்தில் இருந்து இறங்கி விடுகிறான் ராவணன். முதலில் தங்கையின் தீய சொல்லால், இரண்டாவதாக மாரீசனின் அறிவுரை கேட்காததால், மாலிவான் என்ற மூத்தோன் கூறிய நல்ல அறிவுரைகளை கேட்காததால், தன் உடன் பிறந்தோர்களாக வீடனன் சொன்ன நல் வார்த்தைகளையும் கேட்காததால், அதோடு மட்டுமல்லாமல் கேவலம் ஒரு குரங்கு கூட்டமும் மனிதர்களுமா என்னை வீழ்த்திவிட முடியும் என்ற ஆணவத்தின் உச்சியில் நின்று பேசினான். கும்பகர்ணன் சொல்லியும் கேட்கவில்லை. வீடனனும் போய்விட்டான். கும்பகர்ணனும் தூங்க போய்விட்டான். அங்கதன் சொன்னான், கேட்கவில்லை. மனைவி மண்டோதரி சொன்னால் கேட்கவில்லை. இவர்கள் அனைவரிடத்திலும் அவன் ஆணவம் வென்றது. தன் மகன் இந்திரஜித் போரில் தான் இறந்தால் நீ சீதையை விட்டுவிட வேண்டும் என்கிறான். போரில் இறந்தும் விடுகிறான். அப்போதும் அவன் விடவில்லை. ஆணவம் வென்றது. கும்பகர்ணன் தூங்கி எழுந்து இன்னும் நீ சீதையை விடவில்லையா என்கிறான். சிட்டிவிடம் எனும் கற்பு என்கிறான். அப்படி என்றால் பாம்பு கண்ணில் பார்த்தாலே போதுமாம் விஷம் பாய்வது போல் இருக்குமாம். அப்படிப்பட்ட கற்பு நிலை உடைய சீதையை இன்னும் நீ விடவில்லையா என்கிறான். இல்லை, நீ போருக்கு போ என்கிறான். போகிறேன், விதி என் பிடர்பிடித்து உந்துகின்றது என்கிறான். அங்கும் ஆணவம் வென்றது. இவர்கள் யார் சொல்லியும் கேட்காமல் ராவணனின் ஆணவம் வென்றது. இறுதியில் யுத்தம் தொடங்கியது. தர்மத்தின் சொரூபம், வேதத்தின் நாயகன் ராமபிரான் முன்னால் வந்து நின்றான். அது ராவணன் அல்ல, அதர்ம ராவண வடிவத்தில் ராமர் முன்னால் நின்றது. ராமர் யார்? கஜேந்திரன் ஆதி மூலமே. என்னை காப்பாற்று என அழைத்தது ஓடி வந்து அருள் புரியும் அந்த அன்பு கடல் நாராயணன். எந்நிலையிலும் தன்னிலை மாறாமல் தன் வாழ்க்கையே மற்றவர்களுக்கு பாடமாகும்படி வாழ்ந்து காட்டிய உத்தமர் ராமன் நின்றார்.
ராவணா, இன்று போய் நாளை வா, நல்ல ஆளாய் திருந்தி வா என்றார். ஆனால் ராவணன் வந்திருப்பது நாராயணன் என்பதை உணர்ந்து, அவர் கையால் நாம் உயிர் நீக்க வேண்டும், அப்போதுதான் நமக்கு மோட்சம் என்று மறுநாள் போருக்கு வந்தான். பல இடங்களில் அதர்மம் வெற்றி பெற்ற போதும் தர்மத்தின் முன்னால் தோல்வியை தழுவியது. ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியாக மாறியது. இது ராமருக்கும் ராவணுக்கும் ஆன போர் அல்ல, அறத்திற்கும் அதர்மத்திற்குமான போர். அறம் வென்றது, அதர்மம் தோற்றது. ஆணவம் அழிந்தது, தர்மம் வென்றது. நன்றி, வணக்கம்.